பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு பிக் பேங் தியரி இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள லட்சக்கோடி கணக்கான நட்சத்திரங்கள், கேலக்ஸி, பிளானட்ஸ், பிளாக் ஹோல்னு இருக்கிறது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் முறைப்படி நமக்கு தெரியும். ஆனா இந்த பிரபஞ்சம் உருவாக்குனதே கடவுள்கள் தான் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியும் இருக்கு. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல கடவுள் தான் நம்மளை படைச்சாருங்கிற ஒரு நம்பிக்கையின்படி அந்த கடவுள்களுக்கு இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்கு. அதுலயும் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோயில்களுக்கும் தனிப்பட்ட முறையில அந்த கோவிலுக்கான வரலாறுகளும் தனித்துவமான சிறப்பம்சங்களுமே இருக்கு. பண்டைய கால கோவில்கள்னு எடுத்துக்கிட்டா அந்த கோவில்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிற வரலாறோட சேர்த்து புராண கதைகளுமே இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த கதைகள் எல்லாமே மர்மம் நிறைஞ்சதாவே இருக்கும். இன்னும் ஒரு சில கோவில்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு கூட நம்ம இன்னும் தெரியாமையே இருக்கும். அப்படி ஒரு பண்டைய கால சிறப்பு மிக்க அதுலயும் ரொம்பவே மர்மம் நிறைந்த ஒரு கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். குறிப்பிட்டு ஒரு 16ஆம் நூற்றாண்டுல இருந்தே எடுத்துக்கோம். கிட்டத்தட்ட 400 வருஷமா அறியப்படாத ஒரு விஷயம் 2011 தெரிய வருது. அதுதான் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, ஒரு கோவில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார கோவில்னு அறிவிக்கப்படுது. அந்த கோவில் மலைநாடான கேரளால திருவனந்தபுரம்ல 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருக்கிற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில். இன்னும் இந்த கோவிலை பத்தி மர்மம் நிறைந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பொதுவாகவே எனக்கு ஹிஸ்டரி, இந்த மாதிரி மர்மம் நிறைஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, பண்டைய கால கோவில்களோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறது, கோட்டைகள், அரண்மனைகள், ராஜ குடும்பங்களுக்கு போய் அந்த ராஜ வாழ்ந்த இடத்த பார்க்கறது, அரண்மனைகளை பார்க்கறதுன்னு ரொம்பவே பிடிக்கும். அப்படி நான் இந்த கோவிலுக்கு போயிருந்தப்ப இந்த கோவிலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அங்க போய் ஒரு சில பேர் இந்த கோவிலை பத்தி சொன்னப்பதான் இந்த கோவில் மேல இருக்கிற கியூரியாசிட்டி ரொம்பவே அதிகமாகி இன்னும் இந்த கோவிலை பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணி வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு ரொம்பவே எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோவிலை பத்தின வரலாறு, புராண கதைகள், இந்த கோவில்ல மர்மம்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே நான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமாவே பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் என்ன இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலை பற்றி பதிவிடப்பட்ட வரலாறு சரியா சொல்ல போனால் 16ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கோவில் எப்போ உருவாக்கப்பட்டதுங்கிற தல வரலாறு சரி வர தெரியல. ஆனால் இந்த கோவிலை பற்றின குறிப்பேடுகள் மட்டும் சங்ககால புராண கதைகள்லையும் இதிகாசங்கள்லையும் இருக்கிறதா ஒரு குறிப்பேடு இருக்கு. சொல்லப்போனால் விஷ்ணு புராணம், பிரம்ம புராணம், ஏன் மகாபாரதத்தில் கூட பலராமன் 10,000 மாடுகளை இந்த கோவிலுக்கு நன்கொடையா கொடுத்துருக்கிறதா அப்படின்னு ஒரு குறிப்பேடு கூட இருக்கு. அது மட்டும் இல்ல, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவங்களோட காலகட்டத்துல இந்த கோயிலுக்கு நிறைய நன்கொடை கொடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நம்மாழ்வார் எழுதிய பாடல்கள்ல இந்த கோவிலை பத்தியும் இடம்பெற்றிருக்கு. இப்படி வெவ்வேறு காலகட்டங்கள்ல இந்த கோவிலை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. விஷ்ணு பகவானோட புராண கதைகள்ல பல யுகங்கள் இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரத்துல அவர் வாழ்ந்து வந்திருக்காரு. நம்ம வாழ்ற இந்த யுகமானது ஒரு கலியுகம். இந்த கலியுகத்தோட கடைசி நாள்ல கல்கி அவதாரமா அவர் அவதரிச்சு தீயினால் ஆன இந்த யுகத்தை அழிச்சு ஒரு புதியதா ஒரு யுகத்தை உருவாக்குவாரு அப்படிங்கிறது நமக்கு காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த கலியுகம் ஆரம்பிச்ச முதல் நாள்லயே இந்த பத்மநாப சுவாமி கோயில் கண்டறியப்பட்டிருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்படி பார்த்தா இந்த கோவில் 5000 வருஷம் பழமையானதுன்னு கூட நம்ம சொல்லலாம். பண்டைய கால கோயில்கள்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கும்ல. ஒரு காலத்துல வில்வமங்கலத்து சாமியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தினமும் விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யறத வழக்கமாவே வச்சிருந்தாரு. ஒரு நாள் விஷ்ணு பகவான் ஒரு சிறுவன் வேடத்துல வந்து அவர் பூஜை பண்ற நேரத்துல அவருக்கு தினம் தொந்தரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் மேல ஏறி விளையாடுறதும், பூஜை பொருட்களை போட்டு உடைக்கிறதும், அதுக்கப்புறம் பூஜை பூக்களை போட்டு நசுக்கிறதும், இப்படி நிறைய மாயக்கண்ணன் லீலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இதனால சகிப்புத்தன்மையை இழந்த அந்த சாமியார் ரொம்பவே கோவப்பட்டு, உன்னி தொந்தரவு செய்யாமல் இருன்னு அந்த சிறுவன் வேடத்துல இருக்கிற விஷ்ணு பகவானை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு.
கோபமடைஞ்ச கண்ணன் அவர் முன்னாடி தோன்றி பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் அவசியம், அது உம்மிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனி நீ என்ன பார்க்கணும்னா அனந்தன் காட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. சாமியாரும் அவரோட தப்ப உணர்ந்து விஷ்ணு பகவானை தேடி காடு காடா அலையிறாரு. எவ்வளோ தேடியும் அந்த காடு எங்க இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியல. பல நாள் திரிஞ்சும் அவரால் அந்த காட்டை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் ஒரு மரத்தடிக்கு கீழே அசதியா போய் உட்கார்றாரு. அப்போ பக்கத்துல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை பண்ணிக்கிறது அவர் காதுல விழுவுது. அந்த புருஷன் பொண்டாட்டிய பார்த்து சொல்றாரு, நீ ரொம்பவே வம்பு பண்ணிட்டு இருந்தனா உன்னை கொண்டு போய் அனந்தன் காட்டுல விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு. அதை கேட்டதும் சாமியாருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே போய் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு அந்த அனந்தன் காடு எங்க இருக்குதுன்னு கேட்டு அந்த அனந்தன் காட்டுக்கு போறாரு. கல்லும் முள்ளும் நிறைஞ்ச அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வழியா பகவான தரிசனம் பண்ணிடுறாரு. ஆனா பகவான் உன்னிக்கண்ணன் ரூபத்துல இல்லாம அனந்த சயனம் ரூபத்துல இருந்தாரு. அனந்த சயனம்னா விஷ்ணு பகவான் அனந்தா அப்படிங்கிற ஒரு பாம்பு மேல பள்ளி கொண்ட நிலையில காட்சி கொடுக்கறது தான். ஆனா அந்த உருவம் ரொம்ப பெருசா காணப்பட்டது. சாமியாரால முழுசா அவரை தரிசனம் கூட பண்ண முடியல, அவரை சுத்தி வளமும் வர முடியல. உடனே அந்த சாமியார் பகவான் கிட்ட, என்னால உங்களை முழுசா தரிசனம் பண்ண முடியல, அதனால என் கையில இருக்கும் தண்டத்தோட 3 மடங்கு அளவுல நீங்க சுருங்கி எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு ரொம்பவே மன்றாடி வேண்டிக்கிட்டார். அவர் கேட்டபடியே அவரும் அதே மாதிரி காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்ல பக்தர்கள் என்ன 3 வாதிகள் வழியாக தான் என்ன தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. அதாவது பத்மநாப சுவாமியை நம்ம 3 வாசல் வழியா தரிசனம் பண்ணணும். ஆல்ரெடி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போகாதவங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல் வாசல் வழியா பார்க்கும்போது அவரோட முகமும் ஆதிசேஷனோட முகமும் அவரோட வலது கை சிவபெருமான்ல வச்சபடி நம்ம சிவபெருமானையும் தரிசனம் பண்ணலாம். 2வது வாசல் வழியா பார்க்கும்போது அவரோட நாபி கமலத்துல இருந்து மலர்ந்த மலர்ல அமர்ந்திருக்கிற பிரம்மனை தரிசிக்கலாம். 3வது வாசல்ல விஷ்ணு பகவானோட திருவடிகளை தரிசனம் பண்ணலாம். இதோட சேர்த்து ஸ்ரீதேவியும் பூதேவியும் நமக்கு காட்சி கொடுக்கறாங்க. விஷ்ணு பகவான் சாமியாரை இன்னும் சீன்றதுக்காக பசிக்குதுன்னு கேட்கிறாரு. சாமியாரும் அங்க கிடைக்கிற ஒரு பச்சை மாங்காயை எடுத்து ஒரு தேங்காய் சிரட்டையில வச்சு கொடுக்கறாரு. இப்போ வரைக்கும் இந்த கோவில்ல நெய்வேத்தியமா ஒரு தேங்காய் சிரட்டையில இந்த உப்பு மாங்காய் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இப்படி பல புராண கதைகள் இந்த கோயிலுக்கு இருக்கு. அனந்தன் காட்டுல விஷ்ணு பகவான் காட்சி அளித்ததுனாலதான் இந்த ஊருக்கு திரு அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது, சிட்டி ஆஃப் லார்ட் அனந்தா. அதே போல இந்த கோயிலுக்கு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு வந்தது பாத்தீங்கன்னா, அனந்தா அப்படிங்கிறது அந்த காடோட பேரு மற்றும் அவர் பள்ளி கொண்ட அந்த பாம்போட பேரும். பத்மா அப்படிங்கிறது தாமரையோட பேரு, நாபம் அப்படிங்கிறது தொப்புல குறிக்குது. அதாவது அனந்தன்கிற ஆதிசேஷன் மேல அனந்த சயனம்ல பள்ளி கொண்டு அவரோட நாபிலிருந்து மலர்ந்த தாமரை மலர்ல பிரம்மன் அமர்ந்திருப்பாரு. இப்படிதான் இந்த கடவுளுக்கு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி அப்படிங்கிற பேரும் கிடைச்சது. இந்த கோவிலுக்கான புராண கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவிலோட கட்டப்பட்ட வரலாறுகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதை தொடர்ந்து இந்த கோவில்ல மர்மம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். பதிவிடப்பட்ட வரலாறு 16ஆம் நூற்றாண்டுல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். தற்காலத்துல நம்ம பாக்குற கோவிலோட இந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த கோவில் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கு. 8ஆம் நூற்றாண்டுல சேர வம்சத்தை சேர்ந்த சேரமான் பெருமான் அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை முதலா எழுப்பினதாகவும் அந்த கோயில்களுக்கு பூஜை முறைகள் திருவிழாக்கள் இது எல்லாமே நடந்ததாகவும் ஒரு ஓலைச்சுவடி வழியா தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு 900 ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த வரலாறே சரிவர ஆரம்பிக்குது. 16ஆம் நூற்றாண்டுல சரியா சொல்ல போனா 1686ல இந்த கோவில் பெரும் தீ விபத்துக்கு ஆளாகுது. முக்காவாசி இந்த கோயில்ல இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பெரும் விஷ்ணு பக்தரான திருவிதாங்கூர் அரச மன்னரான மார்த்தாண்டவர்மர் 1729ல இதை புதுப்பிக்கிறாரு. மரத்தாலான மூலமூர்த்தி முக்காவாசி எரிஞ்சிட்டதுனால அந்த விக்கிரகத்தை அகற்றப்பட்டு 12,008 சாலிகிராம கற்களால இதை கட்டியிருக்காங்க. அந்த கற்கள் நேபாளில இருக்கிற கந்தகி நதிக்கரையில இருந்து எடுத்து வரப்பட்டது. அப்புறம் கடுசக்கரங்கிற ஒரு அஷ்டபந்தன கலவையாலும் இந்த சிலை நிறுவப்படுது, அதுவும் 18 அடியில. இந்த விக்கிரகத்தை தான் இன்ன வரைக்கும் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சிலை மேல ஒரு வதந்தியும் இருக்கு. அது என்னன்னா, விஷ்ணு பகவானோட மார்முகமும் தலைப்பகுதியும் முகப்பகுதியும் தவிர மற்றது எல்லாமே தங்கத்தால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் உடம்புல இருக்கக்கூடிய பூணூல் முதற்கொண்டு முகலாயர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல இந்த கடுசக்கர அப்படிங்கிற ஒரு அஷ்டபந்தன கலவையை கலக்கி வச்சிருக்கிறதா ஒரு வதந்தி இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது.
அதுக்கப்புறம் 1750ஆம் ஆண்டுல ராஜமார்த்தாண்டவர்மர் இந்த ஊரு எனக்கு மட்டும் நான் மட்டும் ராஜ்யம் பண்ணல, விஷ்ணு பகவானும் தான் ராஜ்யம் பண்றாருன்னு சொல்லி அவரோட ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் தானமா அந்த அனந்த பத்மநாப சுவாமிக்கே பட்டயம் எழுதி கொடுத்துடுறாரு. அவரோட உடைவாளையும் கூட அவரோட திருப்பாதங்கள்ல வச்சு பரிபூரணமா சரணாகதி அடைஞ்சிடுறாரு. அப்பையில இருந்து திருவிதாங்கூர் அரச பரம்பரை சேர்ந்தவங்க எல்லாருமே பத்மநாபதாசர்னு அழைக்கப்படுறாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் பார்த்தீங்கன்னா சவுத் கேரளாவும் கன்னியாகுமரியும் திருநெல்வேலியில ஒரு பகுதியும் தூத்துக்குடியில ஒரு பகுதியும் உள்ளடக்கிய ஒரு மன்னர் ராஜ்யம். நாகர்கோயில்ல இருக்கிற பத்மநாபபுரம் ஒரு காலத்துல அவங்க ஆட்சியில தலைநகரமா இருந்தது. பத்மநாபபுரம் பேலஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 1601 அதாவது மார்த்தாண்டவர்மர் பத்மநாப கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே அவருக்கு முன்னாடி இருந்த இரவி குலசேகர பெருமாள் அப்படிங்கிறவர் தான் இந்த பேலஸை கட்டுனது. மார்த்தாண்டவர்மரை தொடர்ந்து திருவிதாங்கூர் மன்னர்கள் எல்லாமே அந்த பேலஸ்ல தான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த ராஜவம்சத்தோட குளோரி குறைஞ்சு போய் அந்த பேலஸ் பாத்தீங்கன்னா மியூசியமா மாறப்பட்டுச்சு. நான் சின்ன வயசுலயே போயிருக்கேன். பார்க்கறதுக்கு கூட அப்படியே ஒரு கேரளா ஸ்டைல்ல ஃபுல்லா மரத்தாலையும் கிரானைட் கல்லாலையும் தான் கட்டியிருப்பாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாவும் இருக்கும், ரொம்ப பெரிய பேலஸும் கூட. அதுக்கப்புறம் மன்னராட்சி காலம் மாறிச்சு, கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட வந்து சேர்ந்துருச்சு, திருவிதாங்கூர் சமஸ்தானமே உடைஞ்சிருச்சு. இன்னமும் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க பத்மநாப சுவாமி கோயிலை வழிபட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் இருக்கிற இந்த பத்மநாபபுர பேலஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் கேரளா கவர்மெண்ட் மூலியமா ரொம்ப நல்லாவே பாதுகாக்கப்பட்டு வருது. இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பார்க்க போற விஷயங்கள் தான் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கும். அது என்னன்னா, எப்படி இந்த கோவில் உலக பணக்கார கோயிலா ஆனது, எப்படி இந்த கோயில்ல அவ்வளோ தங்கம் சேர்ந்தது, அப்படி எவ்வளோ தங்கம் தான் இந்த கோவில்ல கிடைச்சது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த கோவில்ல இருக்க கர்ப்ப கிரகத்துக்கு கீழே 6 ரகசிய பாதாள அறைகள் இருக்கு. அந்த 6 பாதாள அறைகள்ல 2 இல்ல 3 அறைகளோ ஒரு சில பயன்பாட்டிற்காக, அதாவது சுவாமி அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நகைகளை வச்சு எடுக்கிற ஒரு உபயோகத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு கோவில்ல இருக்கக்கூடிய அந்த நகைகள்லாம் திருட்டு போறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த 6 அறைகள்லையுமே திறந்து அந்த அறைகளுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 2011 ரிட்டையர் ஆன IPS ஆபீசர் சுந்தரராஜன் அப்படிங்கிறவரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்க தொடர்றாரு. ஹைகோர்ட்டும் ஒரு 7 பேர் கொண்ட குழுவை அமைச்சு அந்த பாதாள அறையை திறந்து ஆய்வு நடத்தணும்னு ஒரு உத்தரவை கொடுக்கறாங்க. அந்த உத்தரவின்படி அறைகள்லாம் திறக்கப்படுது. ஒரு அடையாளத்துக்காக அந்த 6 அறைகளுக்கு வால்ட் ABCDEF அப்படின்னு வைக்கிறாங்க. 2011 ஜூன் மாதம் ஒரு அறையை திறக்கிறாங்க. அந்த அறையில இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு மட்டுமே 12 நாள், பொருளை எடுக்கிறதுக்கு மட்டும் 12 நாள் தேவைப்பட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ பொருள் உள்ள இருந்திருக்கும்னு. அதே போல ஒரு 2-3 அறைகளை அங்க இருக்கிறவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க மேலோட்டமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி உள்ள என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படின்னு அந்த அறையில இருக்கிற மற்ற பொருள்களையும் எடுத்திருக்காங்க. இப்படி மொத்தம் 5 அறையில இருந்து பொருள்களை எடுத்திருக்காங்க. எடுத்து கணக்கிடவும் பட்டிருக்கு. அந்த 5 அறைகள்ல இருந்து கிடைக்கப்பட்ட பொருள்கள் மட்டுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அங்க என்னென்னலாம் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, விலை உயர்ந்த ஏன்ஷியன்ட் நகைகள், நாணயங்கள், தங்கத்தால உருவாக்கப்பட்ட போர் கருவிகள், 1 கிலோ எடை கொண்ட 18 அடி நீளமுள்ள தங்க மாலை, அதுக்கப்புறம் 3 அடியில முழுக்க தங்கத்தாலேயே ஆன மகாவிஷ்ணுவோட சிலை. அந்த சிலையோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 கிலோ. அதோட அந்த சிலையில 100க்கும் மேல பதிக்கப்பட்ட ரூபி கற்கள், வைரக்கற்கள், வைரூரியங்கள், விலை மதிக்க முடியாத கற்கள்லாம் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. தங்க சங்கிலி, தேங்காய் ஓடு போல இருக்கிற தங்கத்தால ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. மேபி அது அந்த விஷ்ணு பகவானுக்கு ஒரு நெய்வேத்தியமா வைக்கக்கூடிய அந்த தங்க சிரட்டைன்னு ஒரு புராண கதையில பார்த்தோம்ல, அந்த ஒரு இதுவா கூட இருக்கலாம். தங்கம், வெள்ளி, வைரூரியம், இப்படி விலை உயர்ந்த கற்கள்னு இப்படி நிறையவே கிடைச்சிருக்குதுங்க. தங்க கிரீடம், தங்கத்தால் செஞ்ச பானை, இப்படி ஏகப்பட்ட பொருள் கிடைச்சிருக்கு. அங்க இருந்த ஒரு சில பைகள்லாம் கிலோ கணக்குல தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு.
அதுவும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தது. அந்த தங்க நாணயம்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோடது இருந்திருக்கு, பல்லவர்கள் இருந்திருக்கு, சேரர்கள், சோழர்கள்னு இப்படி பல மன்னர்களோட தங்க நாணயம் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசோகா கோல்டு சீல் வச்ச ஒரு தங்க நாணயமும் கூட கிடச்சிருக்கு. இதில் இன்னமும் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, கடல் தாண்டி இருக்கக்கூடிய நெப்போலியன் போனாபட்டோட தங்க நாணயம். சொல்லப்போனால் யூரோப் கண்டத்திலேயே ரொம்ப பாப்புலரான தங்க நாணயம் இது. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டரோட தங்க நாணயமும் ரோமன் காலத்தில் இருக்கக்கூடிய ரோம் மன்னர்களோட தங்க நாணயம் கூட கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதில் இருக்கிற ஒரு காயினோட விலை என்ன தெரியுமா? 1 கோடிக்கும் மேலே மதிப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆன்டிக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்படி இந்த 5 அறையில் இருந்து எடுக்கப்பட்ட கணக்கிடப்பட்ட பொருள் எவ்வளோ தெரியுமா? கேட்டால் ரொம்பவே ஷாக் ஆவீங்க. 1 ட்ரில்லியன், அதாவது 1 லட்சம் கோடிக்கும் மேலே. நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தில் பாதிக்கும் மேலேன்னு கூட சொல்லலாம். റൂബി ധാരാളം ഇതുണ്ട്. പിന്നെ സ്വർണത്തിന് മെച്ചമുണ്ട്. സ്വർണത്തിന് മാറ്റമൊക്കെ 45 ക്യാരറ്റാണ്. 4 കരിങ്കല്ലുണ്ട്. ആ കരിങ്കല്ല് തള്ളി മാറ്റണം. അടിയിൽ ഒരു 4 സ്റ്റെപ്സ് ഇറങ്ങിയാലാണ് അതിൻ്റെ അടിയിൽ ഇതുപോലൊരു അറ. 2-3 തട്ടുണ്ട്. ആ തട്ടിൽ സ്വർണത്തിന് കളർ പോവില്ല. ഭരണി അല്ലെങ്കിൽ ചെപ്പുകുടം അതല്ലെങ്കിൽ പത്മനാഭ സ്വാമിക്ക് കൊടുത്ത സാധനങ്ങളാണ്. கேட்கவே கூஸ்பம்ஸாக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் இருந்தது இதை பற்றி நான் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுறப்ப. ஸோ இதெல்லாம் கணக்கிடப்பட்டு தான் ஜூன் 2011 ஒரே நைட்டில் உலகத்தோட பணக்கார கோவிலாக இது அறிவிக்கப்படுது. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. அது மட்டும் இல்லை, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே பதிவிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா இதை பற்றி படிக்கும் போதும் தெரிஞ்சுக்கும் போதும் எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. எப்படி முகலாயர்கள் காலகட்டத்திலையும் பிரிட்டிஷ் காலகட்டத்திலையும் எப்படி இவங்க இந்த தங்கத்தை கொள்ளையடிக்காமல் இருந்திருக்காங்க? சொல்லப்போனால் நான் பல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தப்ப அங்கே நிறைய பண்டைய கால கோவில்கள், கோட்டைகள்லாம் பார்க்கும்போது அதை பற்றி படித்தம்போது எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, பிரிட்டிஷ் கொலோனியல் பீரியடில் நிறைய தங்க வைரம்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நம்ம ஏன்ஷியன் டெம்பிள்லேருந்து. அப்படி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இதை ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் இது உலக பணக்கார கோயில்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் சங்ககால குறியீடுகளில் இந்த நகரம் தங்கத்தால் ஆன நகரம்னு, இந்த கோவில் பொற்கோயில் அதாவது கோல்டன் டெம்பிள்னு குறிப்பிட்டப்பட்டிருக்கு. இது எப்படியும் பிரிட்டிஷ்காரருக்கு தெரியாமல் இருந்திருக்காது. முகலாயர்களும் சரி, பிரிட்டிஷ் ஆட்களும் சரி, அவங்களுக்கு இங்கே பல தங்கங்கள் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் யாராலையும் இங்கே வந்து அதை எடுக்க முடியல. ஏன்னா இது எல்லாமே ஒரு பாதாள அறையில் இருந்ததால். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் சொல்லப்போனால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1903 பிரிட்டிஷ் ஆட்கள் இங்கே ஒரு பாதாள அறை இருக்கிறதா, ஒன்றும் இல்லை பல பாதாள அறைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டு அங்கே இருக்கிற நகைகள்லாம் எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் வந்தவங்க முக்காவாசி பேர் அங்கே இருக்கிற ராஜநாகத்தால் கொட்டு வாங்கி இறக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல குறிப்பேடுகள் இந்த கோயிலை பற்றின வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் இந்த கோவிலில் பாதாள அறையில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கணும்னு நினச்சி வந்தவங்க யாராலையும் அந்த பாதாள அறைகளுக்கு பக்கத்தில் கூட நெருங்க முடியல அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்குது. சரி, இவ்வளோ நகைகள் இந்த ஒரு கோயிலில் மட்டுமே எப்படி சேர்ந்திருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்தே பல மன்னராட்சிகள் காலங்காலமாக இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முகலாயர்கள், பிரிட்டிஷ்கள் காலத்தில் பல கோவில்களில் நகைகள்லாம் கொள்ளையடிக்க போகிறது தெரிய வந்ததுனால இங்கே இந்த கோவிலில் பாதாள அறை இருக்குது, இந்த கோவிலில் நகைகள்லாம் வச்சா பத்திரமா இருக்குன்னு மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய நகைகளும் இந்த கோயிலை வந்து சேருது. இப்படி முகலாயர்கள் கிட்ட இருந்தோ பிரிட்டிஷ் ஆட்கள் கிட்ட இருந்தோ இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பாதாள அறையை திறக்காமையே முழுசா மூடிடுறாங்க. அதை பத்தின குறிப்புகளும் எங்கேயோ தொலைஞ்சும் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பாதாள அறைக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த குறிப்பேடும் பார்த்தீங்கன்னா நாளடைவில் போர்க்காலங்கள் மாறி மாறி வர, ராஜாக்கள் மாறி மாறி வர அந்த குறிப்பேடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ தொலைஞ்சும் போயிடுது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த பாதாள அறைகளுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் வெளியில வந்து அது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது கணக்கிடப்பட்டு இன்னைக்கு இது உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்கார கோயிலா சொல்லப்படுது. இதுல என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மர்மம் இந்த திறக்கப்பட்ட 5 அறைகள்ல இல்ல, திறக்கப்படாத அந்த ஒரு அறையில தான் இருக்கு. அதுதான் வால்ட் பி. 5 കലറ തുറന്ന് 5 ഞങ്ങൾ തുറക്കാൻ പറ്റില്ല. അത് மற்ற அறைகள் திறந்தது மாதிரியே இந்த அறையும் திறந்திருக்காங்க. அதாவது மரத்தால் ஆன கதவை வந்து திறந்து உள்ள போயிருக்காங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அங்க இன்னொரு சேம்பர் இருக்குதுன்னு.
அதாவது இன்னொரு ரகசிய அறை. அந்த அறையோட கதவு 2 நாகங்கள் இருக்கிற மாதிரி இரும்பாலேயே செய்யப்பட்டிருக்கு. அந்த கதவு திறக்கிற மாதிரி எந்த ஒரு துளையும் அங்க இல்லை. இந்த கதவை எப்படி திறக்கிறது அப்படிங்கிறதும் தெரியல. மேபி ஒரு சில படங்களில் வர மாதிரி வேற ஏதாவது ஒரு பொருளை நகுத்துனா இந்த கதவு திறக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் அங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்ல முடியாது, அப்படி ஏதாவது இருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சில சித்தர்கள் மூலயமா தெரிய வர்றது என்னன்னா அந்த கதவு நாகபந்தத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு. அந்த கதவோட பேரே நாகபந்த கதவுன்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல சக்தி வாய்ந்த நம்பூதிரிகள் நாகபாசம் மந்திரம் மூலியமா இந்த கதவை அடைச்சிருக்காங்கன்னு, இதை திறக்க கருட புராணம்ல இருக்கிற சில மந்திரங்களை ரொம்பவே அறிவுமிக்க சாதுக்களால தான் உச்சரிக்கப்பட்டு இந்த கதவை திறக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் சயின்டிஃபிக் முறைப்படி நம்ம யோசிச்சோம்னா ஒரு சவுண்டு வைப்ரேஷன்ல சில ஆக்ஷன் நடக்கும். நம்ம சத்தமாக கத்துறப்ப கண்ணாடிகள்லாம் உடையிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ஏற்படுற அந்த வைப்ரேஷன், அந்த வேவ்ஸ் மூலியமாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடைபெறலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிய வருது. ஆரம்ப கட்டத்தில் இந்த விஷயத்த அவங்க நம்பலை. எந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இப்போ போய் இப்படி மந்திரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறத தான் அவங்க சொன்னாங்க. முதல்ல ஏற்காதவங்க அதுக்கப்புறம் ஒரு சில கருத்தை கொண்டு சரி அப்படியே திறக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. அவங்க உத்தரவுப்படி ஒரு சாதுவை கண்டுபிடிச்சி அந்த மந்திரத்தை உச்சரிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த கதவு திறக்கல. இதெல்லாம் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, இதெல்லாம் சொல்லதான் படுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், சரியா சொல்ல போனால் ஜூன் 30 இருந்து வரிசையாக இந்த கதவுகளை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜூலை 17 இதை திறக்க சொல்லி பெட்டிஷன் போட்ட சுந்தரராஜன் அவர்கள் உடல்நலம் குன்றி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. இறக்கும்போது அவரோட வயசு 70. வயசானதுனால இறந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இப்படி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அவர் இறந்தது எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. The man who fought for transparency in the management of Sri Padmanabha Swami Temple's assets, 70-year-old Sundararajan, seriously ill for the past few days, he died after a heart attack early on Sunday. It was opening a particular vault not open for ages would invite the deity's anger, and many devotees believe it already has. As a believer, I think that this is the displeasure of God. இந்த கோவிலை திறந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. கோவில் நிர்வாகமும் அதே தான் நம்புது. இனி இந்த கோவிலை திறக்க வேண்டான்னு முடிவு பண்ணி கணக்கிடப்பட்ட நகைகள் எல்லாம் இந்த கோவிலுக்கு தான் சொந்தமானதுன்னு தீர்ப்பு கொடுத்து கோர்ட் இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. அப்படி இந்த திறக்கப்படாத கதவுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பல வதந்திகள் உலாவிட்டு வருது. ஒன்று என்னன்னா, இதுவரைக்கும் கிடைச்ச தங்கத்தை விட இன்னும் அதிகப்படியான தங்கம் அங்கே இருக்கலாம், அது யார் கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு கதவை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, இந்த கோவிலை பற்றி இல்லை ராஜ குடும்பத்தினரை பற்றி இல்லை இதுவரைக்கும் தெரியப்படாத பத்மநாப சுவாமி கோயிலை பற்றின பல ரகசியங்கள், அறியாத விஷயங்கள், குறிப்பேடுகள் ஏதாவது ஒன்று இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேரோட ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறைக்குள்ள மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் கையில் ஒரு சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரம் இந்த அறையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனால் நான் இந்த கோவிலை பற்றின ஆர்டிக்கல் படித்த வரைக்கும் பல பேரோட பதிவு என்னவா இருந்திருக்குதுன்னா, இந்த கதவை திறந்தாங்கன்னா அதுதான் இந்த உலகத்தோட ஒரு பேரழிவாக இருக்கும், கடல் பொங்கி இந்த ஊரே மூழ்கிடும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, பல பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் 2018 வந்த வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் நடந்த பெரிய இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், ஏன் இப்போ கூட நம்ம வயநாடு பிரச்சனைகள் கேள்விப்பட்டிருக்கோம், இது எல்லாமே இந்த கதவுகளை திறக்க முற்பட்டதுனால தான் நடக்குது அப்படின்னு பல பேரோட எண்ணங்களாக இருக்குது. அது எல்லாமே பதிவிட்டுட்டும் வராங்க. இயற்கை சீற்றம் உலகத்துல எல்லா இடத்துலையும் தான் நடந்துட்டு வருது. எல்லாத்துக்குமே ஒரு காரணகர்த்தாவும் இருக்கு. அது போல தான் இதையும் யோசிக்கிறாங்க போல. ஆனால் இன்னமும் சில பேரோட பதிவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலியுகத்தோட முதல் நாளில் தான் இந்த கோவில் கண்டறியப்பட்டிருக்கிறதுனால இந்த கோவிலில் இருக்க இந்த மர்ம அறை என்னைக்கு திறக்கப்படுதோ அன்னைக்கு இந்த யுகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது.
அதனால தான் திறக்கப்படாத இந்த கதவு ரொம்பவே மர்மமா இருக்கு. ஏன்னா 5 கதவை திறக்க முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த வால்ட் பி இந்த 6வது கதவை மட்டும் ஏன் திறக்க முடியல? ஏன் இந்த அளவுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த அறையை வந்து வச்சிருக்காங்க? கண்டிப்பா இது ஒரு மர்மத்தை தான் கொடுக்குது. இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதில், அதாவது ஒரு கேள்விகள் எழும்பும் போது எனக்குள்ளேயும் ஒரு விஷயம் தோணுச்சு. அது என்னன்னா, தங்க வைரங்களுக்காக தான் பூட்டி வச்சிருக்காங்க இந்த கதவை அப்படிங்கிறது என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா மற்ற 5 அறைகளில் இருக்கிற தங்கத்தை நம்மளால அடையக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறவங்க ஏன் இந்த ஒரு அறையில் இருக்கக்கூடிய தங்கங்களை மட்டும் எடுக்க முடியாத அளவுக்கு, எதுக்கு ஒரு தொலையே இல்லாத அளவுக்கு ஒரு கதவை வந்து வச்சிருக்கணும்? இங்கே இந்த மாதிரி ஒரு பொக்கிஷங்கள் எதுவுமே இல்லாமல் ஒருவேளை இதை உள்பக்கமாக பூட்டி அங்கே ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சிருந்தாங்கன்னா அந்த சுரங்கப்பாதை வேற ஏதோ ஒரு வழிக்கு போகுது, இல்லை இந்த அறையை அடையிறதுக்கு வேற ஒரு வழியில இருந்து சுரங்கப்பாதை வழியாக வந்து இந்த அறையை அடையக்கூடிய மாதிரி கூட கட்டியிருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்களேன், மன்னர்கள் காலத்தில் மன்னர்கள் தப்பிக்கிறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் பல சுரங்கப்பாதைகள் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான விஷயம்தான். அப்படி ஒருவேளை இந்த ஒரு சுரங்கப்பாதையை இங்கே அமைச்சிருக்கிறால, அது யாருமே கண்டே பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு கதவை உள்பக்கமாக பூட்டி கூட வச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கதவை திறக்க முயன்றதா, அப்படி முயன்ற போது கடலோசை கேட்டதா சொல்லப்படுது. இப்படி கடலோசை கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அப்போ அந்த அறையில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த சுரங்கப்பாதை கடலோட கனெக்ட் ஆகிற மாதிரி கூட இருந்திருக்கலாம், இல்லை கடல் தண்ணி வந்து அந்த சுரங்கப்பாதையில் நிரம்பியிருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சில பேர் சொல்கிறது என்னன்னா, அந்த கதவை திறந்தா கடல் பொங்கி இந்த ஊரே அழிஞ்சிடும், இந்த கோவிலே அழிஞ்சிடும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதே போல் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கதவுக்குள்ளே இருந்து நாகத்தோட சத்தம் கேட்குறதாவும் சொல்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு பொருள் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது, அது நாகங்கள் தான் பாதுகாத்து வருது, அதனால தான் இந்த கதவும் நாகபந்தத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் ஒரு 9ங்கிற எண்ணை அடிப்படையை கொண்டது தான். 9 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டது தான் இந்த கோவில். இந்த கோவிலை சுற்றி சின்னதாகவும் பெரியதாகவும் 9 கோட்டைகள் இருக்குது. கோவிலோட வாசலில் இருக்கிற பத்ம தீர்த்த குளத்தில் 9 கல் மண்டபம் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் 9 சார்ந்தே இருக்கிறதுனால அந்த 9க்கு சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம் அந்த அறைக்குள்ள இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அறைக்குள்ள இன்னும் 3 பாதாள அறைகள் கூட இருக்கலாம். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 அறைகளுக்கு பக்கத்துலயோ இல்லை ஒரு 2 அறைகளுக்கு உள்ளாரையோ இன்னும் 2 பாதாள அறைகளை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் மொத்தம் 8 அறைகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் இன்னும் சில பேர் கர்ப்ப கிரகத்துக்கு கீழே இருக்கிறது 6 பாதாள அறைகள் தான், மீதமுள்ள 3 பாதாள அறைகள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பத்ம தீர்த்தம் குளத்துக்கு உள்ளார இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த திறக்கப்படாத அறையின் கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற ஒரு கேள்விக்கு அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோன்னு பல கேள்விகள் தான் எழும்புமே தவிர பதில் அந்த கதவை திறந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஒரு சில விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியாம ரகசியமாவே இருக்கிறது நல்லதுதான். நீங்க கேட்கலாம், ஏன் அரசாங்கம் இந்த பொருள்களெல்லாம் விற்று எக்கனாமிக்கு ஈடு கட்டலாமே, நம்மளும் ஒரு பணக்கார நாடா ஆகலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்மளோட பெருமைகள். அந்த காலத்தில் இந்த பொக்கிஷங்கள்லாம் பிரிட்டிஷ் கைக்கு போயிருந்தா இன்னைக்கு இது பணக்கார கோயில் அப்படிங்கிற ஒரு பெருமை நம்ம நாட்டுக்கு, இந்த இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காது. நம்ம நாட்டுக்கு சொந்தமான இந்த பொக்கிஷங்களில் வெளிநாட்டவருக்கு விற்றா என்ன கிடைக்கும்? பொருளாதாரம் உயரும், அவ்வளோதான். ஆனால் நம்ம காலங்காலமாக பாதுகாத்து வந்த பொக்கிஷங்கள், நம்ம எவ்வளோ பெரிய பணக்கார நாடு ஆனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பொக்கிஷங்கள்லாம் இதுக்கு மேலே நம்மளால் சேர்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம நாட்டு மன்னர்கள் தானமாக கடவுளுக்கு கொடுத்தது. இதை எடுக்கிற உரிமை கண்டிப்பாக நமக்கு கிடையாது. யோசிச்சு பார்த்தா பொருளாதார அடிப்படையில் நம்ம கம்மியாக இருந்தாலும் பாரம்பரிய கலாச்சார ரீதியாக மற்ற நாட்டு கண்களுக்கு நம்ம மேன்மையானவங்களாக தான் இருக்கோம். இன்னமும் வெளிநாட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாரம்பரிய கோவில்களையும் கோட்டைகளையும் இன்னமும் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்க நாட்டுக்கு புதுமையை தேடி போகிறோம், அவங்க நம்ம நாட்டுக்கு பழமையை தேடி வராங்க. பல ஆண்டு காலமாக இப்படி பல பொக்கிஷங்களை பாதுகாக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த கோவில் உலக பார்வைக்கு பணக்கார கோவிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு.
நம்ம நாட்டுக்கும் பெருமையை சேர்த்திருக்கு. இது ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இப்படி பல பொக்கிஷங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. அது என்னைக்கும் நம்ம பாதுகாக்கணும். ஆனா இது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, எந்த கடவுளும் எனக்கு இவ்வளோ காசு கூட அவ்வளோ காசு கூட இவ்வளோ தங்கம் கூடன்னு கேட்கறது கிடையாது. நம்ம தான் போய் கொட்டி கொட்டி கொடுக்குறோம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசார கடவுளை வேண்டுனாலே அதுவே போதுமானது தான். ஆனால் கடவுளோட சொத்து கடவுளுக்கு தான் சொந்தம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நகைகளும் இவ்வளோ தங்க காசுகளும் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷங்கள் இந்த மாதிரி ஒரு பாதாள அறையில் இல்லாமல், கோயில் சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதாள அறையில் இல்லாமல் வேற யார் கைக்காவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், எங்கே போயிருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியலையா? ஆனால் இது கடவுள் பகவானோட கோயிலில் ஒரு பாதாள அறையில் ஆண்டாண்டு காலமாக பாதுகாத்து வந்ததுனால தான் இன்னைக்கு இது நம்மளோட நாட்டுக்கு ஒரு பெருமையை கூட சேர்த்து கொடுத்துருக்கு. இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே பெருசாக அழகோட சேர்ந்து அமைதியாகவும் இருந்தது. கேரளாவோட பாரம்பரிய முறைப்படி தான் இந்த கோவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மூலவர் பத்மநாப சுவாமியை தாண்டி இன்னும் சில கடவுள்களுக்கும் இங்கே சன்னதி இருக்கு. இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போனவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு போகாதவங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இந்த கோயிலை பத்தி கேளுங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், கியூரியஸா இருக்கும். இன்னும் நான் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது கூட உங்களுக்கு தெரிய வரலாம். அதே போல இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோவில்ல ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, ட்ரெஸ் கோட்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோல டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். எப்படி போகணும், இந்த கோயிலோட ட்ரெஸ் கோட் என்ன, தரிசன டைமிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்க. லிங்க் கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போல இந்த கோவில்ல திருவிழான்னு எடுத்துக்கிட்டா பல திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுது. அதுலேயும் ரொம்பவே சிறப்பான திருவிழா பார்த்தீங்கன்னா லக்ஷதீபம் திருவிழா. 6 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. 56 நாட்கள் 3 வேதங்களை ஓதி ஆயிரக்கணக்கான எண்ணெய் விளக்குகளை ஏற்றி பெருசா கொண்டாடுவாங்க. பார்க்கவே ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும். கடைசியா 2020 இந்த லக்ஷதீப் திருவிழா நடந்தது. அடுத்தது ஆப்வியஸ்லி 2026 இருக்கலாம். போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நானும் அந்த டைம்ல போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். முடிஞ்சா நானும் போய் பார்க்குறேன். இந்த வீடியோ ரொம்பவே லாங்காக தான் இருக்கும். பட் மர்மமான விஷயங்கள் பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி. மர்மம்னா யாருக்கு தான் பிடிக்காதுங்க சொல்லுங்கள். சின்ன வயசில் நம்ம பார்க்காத அந்த சிதம்பர ரகசியமா இல்லை அந்த மர்ம தேசம் இதெல்லாம் எவ்வளோ ரசித்து பார்த்துருப்போம். ஏன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் வந்திருக்கு 5ஆம் வேதம்னு. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கதையோட கோர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சம மர்மமாக இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த சீரீஸை கண்டிப்பாக போய் பாருங்கள். பயங்கரமா ஒரு மர்மமான ஒரு கதையை கொடுத்திருப்பாங்க. சரி, திறக்கப்படாத இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இது போல இன்னும் மர்மமான இடங்கள், கோவில்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கோவில்ல கிடைக்கப்பட்ட நகைகள், பொக்கிஷங்கள் எல்லாமே நிதர்சனமான உண்மை. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கோவில்னு அறிவிக்கப்பட்டதும் உண்மை. ஆனா இந்த கோவில்ல மர்மங்கள்னு சொல்லப்படுற அந்த விஷயம், திறக்க முடியாத இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னமும் பல பேரால சொல்லதான் படுதே தவிர எந்த ஒரு விஷயமும் நிரூபிக்கப்படலை. இப்படி பல விஷயங்கள் இந்த கோயிலை சுத்தி இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கோயிலுக்கு போறப்ப ரொம்பவே பக்தியோட நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா அதுவே போதுமானது தான். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.